1 மந்த்துக்கு முன்னாடி நானும் நம்ம பப்ளி திவியும் வாகமான் ட்ரிப் போயிருந்தோம். ஹில் ஸ்டேஷன்ல பைக் ஓட்ட வேண்டாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓட்டிக்கலாம்னு சொன்னேன். இல்ல நான் ஓட்டியே தீருவேன்னு சொன்னா நம்ம ஏன் இந்த பொண்ணோட ஆசையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் பைக்கை கொடுத்துட்டேன். நான் பைக் ஓட்டினாலே என்கிட்ட இருந்து பிடிங்கி நான் தான் ஓட்டுன்னு ஓட்டுறா. இந்த குறும்புக்காரி பொண்ணுக்கு R15 ரொம்ப பிடிக்கும். நீங்களும் R15 லவர்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் இப்படிதான் பைக் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பைக்கை போட்டு கீழே விழுந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருச்சுங்க. அதனால சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ஒரு புது கண்ணாடி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம உடஞ்சு போன கண்ணாடியை கழட்டிட்டு இப்ப நம்ம இந்த புது கண்ணாடியை ஃபிட் பண்ணிடலாம். இப்ப நம்ம பக்காவா ஃபிட் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் மிச்சம் இருக்கு. இப்போ நம்ம பைக்குக்கு செயின் க்ளீன் பண்ணி லூப் அடிக்கணும். நான் எப்பவுமே செயின் க்ளீன் பண்றதுக்கு கெரோசின் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க டூத் பிரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஃபைனலி கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு இப்போ நம்ம செயின் லூப் அடிக்க போறோம். இந்த ரோல் ஆன் செயின் லூப் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. இது பிசு தன்மை அதிகமா இருக்கனால வீல் ஃபுல்லா மண்ணாயிடுது, செயின்லேயே மண்ணாயிடுது. மோட்டோல் செயின் லூப் கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக ஓடினாலும் டஸ்ட் அதிகமாக ஒட்டாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்தாக நான் மோட்டோல் செயின் லூப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த பிராண்டுக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க. என்னோட ஜெனியூன் ரிவ்யூ மோட்டோல் செயின் லூப் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ராடக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.